ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் வந்து given two traversals construct the tree. ஸோ ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதுல டிராவல்ஸ் பண்றதுக்கு இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர்னு 3 இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நமக்கு ட்ரீயை கொடுக்காம அந்த டிராவல்சல் ஏதாவது 2 டிராவல்சல் மட்டும் கொடுத்தா அதை வச்சு நம்மளால ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அது பைனரி சர்ச் ட்ரீயா இருந்தாலும் சரி, வெறும் பைனரி ட்ரீயா இருந்தா கூட நம்மளால அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். நான் வந்து ஜென்ரலா ட்ரீ, அதாவது பைனரி ட்ரீக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கு ஜென்ரல் கேஸ் பைனரி ட்ரீ தெரிஞ்சிருச்சுன்னா அதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ இது தெரிஞ்சா அதுவும் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இன்ஆர்டர் வந்து 314,052 அண்ட் ப்ரீ ஆர்டர் வந்து 013,425. ஓகே, சோ இத வச்சு இப்ப நம்ம ட்ரீ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இன் ஆர்டர்னா லெஃப்ட், ரூட், ரைட். ப்ரீ ஆர்டர் வில் பி ரூட், லெஃப்ட், ரைட். இது கரெக்டா? கரெக்ட்க்கா. சோ இப்போ இத வச்சு இந்த ஓவரால் ட்ரீயோட ரூட் என்னதுன்னு சொல்ல முடியுமா? ரூட் வந்து 0க்கா. கரெக்ட். இங்க இருக்கிறதுலயே எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருக்கிறதா ரூட்டா இருக்கும், which is 0. ஸோ 0 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வந்து லெஃப்ட்ல அந்த 0வோட லெஃப்ட்ல என்னெல்லாம் வரும், ரைட்ல என்னெல்லாம் வரும்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஆர்டரா சொல்ல வேணாம், பட் இந்த நம்பர்ஸ்லாம் லெஃப்ட்ல வரும், இந்த நம்பர்ஸ்லாம் ரைட்ல வரும், அப்படி சொல்ல முடியுமா? என்னென்ன நம்பர்ஸ்? 314 வந்து லெஃப்ட்ல வரும்க்கா. 52 வந்து ரைட்ல வரும்க்கா. வெரி குட். கரெக்டா? ஏன்னா இது ரூட், சோ இங்க லெஃப்ட் இருக்கும், இங்க ரைட். இப்ப இந்த நம்பர்ஸ் இங்க, இந்த நம்பர்ஸ் இங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரஃபா எழுதிக்கலாம். ஆனா இது எக்ஸாக்டா என்ன ஆர்டர்ல வரும்னு தெரியல. இப்ப இத பார்த்தா இதுவும் இங்க வரப்போறதும் ஒரு சப் ட்ரீ தான். கரெக்டா? சோ அந்த ட்ரீயும் வந்து நம்ம இந்த இன் ஆர்டர்ல தானே டிராவர்ஸ் பண்ணிருப்போம். சோ இப்போ இந்த 314 அப்படின்ற ட்ரீக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் இதுவும் வந்து லெஃப்ட் ரூட் ரைட்ல தான் இருக்கும். அதே நம்பர்ஸ் இங்க 134 பாத்தீங்கன்னா ரூட், லெஃப்ட், ரைட். சோ இப்போ இந்த மூணுத்துல ரூட் எது? 3க்கா. ரூட் ரூட் வந்து 1க்கா. கரெக்டா? புரியுதா? புரியுதுக்கா. சோ 1 இங்க வந்துருச்சுன்னா இப்போ அந்த 1ஓட லெஃப்ட்ல என்ன வரும், ரைட் என்ன வரும்? லெஃப்ட் வந்து 3, ரைட் வந்து 4. வெரி குட். சோ இப்போ இந்த பார்ட்டும் முடிச்சிட்டோம், இதுவும் முடிச்சிட்டோம். இந்த 5, 2 மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. கரெக்டா? ஆமாக்கா. சரி, மறுபடியும் பார்க்கலாம். இப்போ 5, 2 அப்படின்றது லெஃப்ட், ரூட், ரைட் ஆர்டர்ல வருது. 2, 5 அப்படின்றது ரூட், லெஃப்ட், ரைட் ஆர்டர்ல வருது. இப்போ இங்க 3 வேல்யூஸ் இருக்கணும், ஆனா 2 தான் இருக்கே அப்படின்னு பார்த்தா ஒன்னு லெஃப்ட் இல்ல ரைட், ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கலாம். ஆனா ரூட் எப்பவுமே பிரசன்டா தான் இருக்கும். ஓகேவா? புரியுதா? ரூட் இல்லாம லெஃப்ட் ரைட் இருக்க முடியாது. சோ ரூட் இங்க இருந்துதான் ஆகணும். சோ இதுல எது ரூட்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? 2க்கா. கரெக்டா? சோ 2 வந்து ரூட்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 2 அப்படின்றது ரூட்னா இந்த 5 என்னது, லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்க்கா. கரெக்டா? சோ இது லெஃப்ட். சோ இப்போ இங்க என்ன வரும், இங்க ஒரு 2, இந்த 2ஓட லெஃப்ட்ல ஒரு 5. எல்லா நம்பர்ஸும் போட்டாச்சா? போட்டாச்சுக்கா. இப்போ இந்த ட்ரீக்கு வந்து நீ என்ன ஆர்டர் பண்ணி பாத்தீங்கன்னா 314,052 வரும். ப்ரீ ஆர்டர் பண்ணி பார்த்தா 013,425 வரும். இஃப் யூ ட்ரை இட் அவுட். இப்படிதான் இது கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இந்த கான்செப்ட் கிளியரா? கிளியர்க்கா.
பைனரி சர்ச் ட்ரீனால இதே லாஜிக் தான். அது ட்ரீயா இருந்தாலும் சரி, பிஎஸ்டியா இருந்தாலும் சரி, நம்ம திங்கிங் ப்ராசஸ் அதே தான். 2 ஆர்டர் கொடுத்தா போதும் ட்ரீய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து மூவிங் ஆன். ஹைட் ஆஃப் பேலன்ஸ் ட்ரீ. ஓகே நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து ட்ரீஸ்ல இருக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் பத்தி படிக்க போறோம். பட் அது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஃப்ரம் லாஸ்ட் கிளாஸ் ஐ வாண்ட் டு ரீகேப் அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் வி வில் கோ டு காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். ஸோ இப்போ ஒரு பைனரி ட்ரீ எடுத்துக்கிறோம். எல்லா லெவல்ஸ்லயுமே ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 கரெக்டா? இங்க எத்தனை நோட்ஸ் இருக்கு? ஆ 1க்கா. அடுத்ததுல அப்படியே சொல்லிட்டே வா. 2 ஆ 4 8. சோ இப்போ லெவல் n னா எத்தனை நோட்ஸ் வரும்? 2 பவர் l. 2 பவர் n கரெக்டா? சோ இதே வந்து உல்டா பண்ணீங்கன்னா இப்போ டோட்டலா என்கிட்ட n நோட்ஸ் இருக்கு அப்படின்னா எத்தனை லெவல்ஸ் இருக்கும்? இந்த ஆபரேஷனோட என்னமா? log 2 அக்கா. log 2 வெரி குட். log 2 of n, log base 2 of n. ஓகேவா? புரியுதா? 2 power 3 is equal to 8 அப்படின்னா log to the base 2 of 8 is equal to 3. இந்த எக்ஸ்போனன்ட் ஆபரேஷனோட இன்வர்ஸ் தான் இந்த log ஆபரேஷன். சோ இப்போ என்கிட்ட n லெவல்ஸ் இருந்துச்சுன்னா 2 power n நோட்ஸ் இருக்கும் அந்த nth லெவல்ல கரெக்டா? இப்போ n நோட்ஸ் இருக்குதுன்னா அது வந்து log base 2 of n levels இருக்கும் கரெக்டா? ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க வந்து நான் இப்போ இதுல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 நோட்ஸ் இருக்குன்னா அப்ப அது எத்தனாவது லெவல்? 4வது லெவல். log to the base 2 of 16 வந்து 4. இங்க லெவல் 3 வந்துச்சா? இப்போ லெவல் 4 அப்படிதான். இப்போ என்கிட்ட 128 நோட்ஸ் இருக்குன்னா அது எத்தனாவது லெவல்ல? tell me 128 நோட்ஸ்னா எத்தனாவது லெவல்? 64 அக்கா. 60th லெவலா? 8வது. use a calculator if you want. என்ன ஃபார்முலா அது மட்டும் சொல்லு. 128 நோட்ஸ்னா எத்தனாவது லெவல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன்? சொல்லுமா. log 2 128. வெரி குட். இது நீ கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா 7 வரும்னு நினைக்கிறேன். 35 64 128. ஆமா 7 தான். சோ இது வந்து 7th லெவல். ஓகேவா? ஓகேவா? ஓகேக்கா. சோ இப்போ இந்த பாயிண்ட மறக்கவே கூடாது. இப்போ வந்து n நோட்ஸ் இருக்குதுன்னா அது வந்து log 2 of nth லெவல். இந்த லெவல்ல தான் இத்தனை நோட்ஸ் இருக்கும். அதே மாதிரி nth லெவல்ல வந்து 2 power n நோட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகேக்கா. சரி. சோ இப்போ இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து I want to do height. Okay, height நான் எடுக்கலல்ல.
சோ இப்ப இந்த பாயிண்ட் பார்த்தோம்ல, இத வச்சு இப்ப எனக்கு சொல்லுங்க. ஒரு ட்ரீல வந்து ஒரே செகண்ட். சாரி. ஓகே. சோ இப்போ என்னன்னா, உங்களுக்கு வந்து ட்ரீல டோட்டலா வந்து n நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா நான் ஒரு லெவல்ல சொல்லல, ஓவராலா சொல்றேன். n நோட்ஸ் இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டா அந்த ட்ரீயோட ஹைட் வந்து log to the base 2 of n அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா அது வந்து log 2 of n plus 1 வரும். நம்ம அப்ராக்சிமேட்டா log n சொல்லுவோம். ப்ரொவைடட் அந்த ட்ரீ வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ்டா இருக்கணும். ஓகேவா? புரியுதா? புரியுதுக்கா. அப்படி ஒருவேளை ஸ்கியூடா இருந்துச்சு, ஒரே பக்கம் இப்படி இருந்துச்சுன்னா அப்போ அந்த ட்ரீயோட ஹைட் என்ன இருக்கும்? என்னக்கா? வெரி குட். ஹைட் வந்து n இருக்கும். ஒரு அளவுக்கு பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டா ஹைட் வந்து log n அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ வித் தட் இன்ஃபர்மேஷன் என்னமா? ஏன்க்கா அப்படி சொல்றோம்? ஹைட் வந்து log என்ன? ஓகே, குட் क्वेश्चन. இரு ஒரு செகண்ட் இரு. இந்த இந்த ட்ரீல மொத்தம் எத்தனை நோட்ஸ் இருக்கு? மொத்தமா நோட்ஸ் இருக்கு. என்னமா? 7 நோட்ஸ் இருக்கு. 7 இருக்கா? இந்த ட்ரீயோட ஹைட் 2 2 ஓகே ஓகே. அப்படி ஓகே ஃபைன். நம்பர் ஆஃப் லெவல்ஸ் வந்து 3 3 லெவல்ஸ் இல்லையா? இப்போ நீ log to the base 2 of 7 எடுத்தேன்னு வையேன், அது அப்ராக்சிமேட்டா ஒரு 2.8 2.9 சம்திங் வரும், which is close enough to 3. புரியுதா? புரியுதா? அதனாலதான். ஏன்னா பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2 power 0 plus 2 power 1 plus 2 power 2 plus 2 power l அப்படி போவோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வந்து log base 2 of n plus 1 கிட்ட வரும். நம்ம அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிறதுனால log n அப்படின்னு எடுத்துப்போம். புரியுதா? ஓகே. அந்த ப்ரூஃப் வந்து நமக்கு இப்ப தேவையில்ல நம்ம கோர்ஸ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல. இப்போதைக்கு n நோட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸ்கியூடா இருந்துச்சுன்னா ஹைட் n வரும். ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா தோராயமா log n சொல்லலாம். ஸோ கீப் தட் இன் மைண்ட். இப்போ வந்து நான் அடுத்து என்ன எடுக்க வந்தேன்? ஹைட் முடிச்சுட்டேன். ட்ரீ ஒன் பைனரி சர்ச் ட்ரீ காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ், ரைட்? இதுக்கு தான் இப்போ நான் இந்த ஹைட் கான்செப்ட்கே வந்தேன். ஸோ இதுக்கு பண்ணணும், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டா ஒரு ஏடிடினாலே ஆப்ரேஷன்ஸ் இருக்கும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ ட்ரீ ஏடிடி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம்? இன்சர்ஷன், டிலீஷன், ட்ராவர்சல். வெரி குட். இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு தான் பார்க்க போறோம். அடுத்து பைனரி சர்ச் ட்ரீ போவோம். ரைட் நவ சாதாரண பைனரி ட்ரீ. ஓகேவா? சோ இதுல வந்து முதல்ல பெஸ்ட் கேஸ் வர்ஸ்ட் கேஸ் ரெண்டு இருக்கு. சோ பெஸ்ட் கேஸ் வர்ஸ்ட் கேஸ்லயும் இஃப் யூ ரிமெம்பர், பெஸ்ட் கேஸ் சினாரியோ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்னு ஒன்னு இருக்கு. அந்த அதுக்கேத்த அனாலிசிஸ்னு ஒன்னு இருக்கு. கரெக்டா? சோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் டிராவர்சல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஐ ப்ரிஃபர் டு ஸ்டார்ட் வித் டிராவர்சல். ஏன்னா அது ரொம்ப சிம்பிள். எனக்கு யாராவது பெஸ்ட் கேஸ் வர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்ல முடியுமா ஒரு ட்ரீயை டிராவர்ஸ் பண்ணணும்னா?
லாக் என்னங்க பெஸ்ட் கேஸ் லாக் என்ன என்னமா பெஸ்ட் கேஸுக்கு லாக் என்னன்னு சொன்னாங்க எப்படி எப்படி லாக்னு சொன்னாங்களா ஒரே செகண்ட் அக்கா டிராவல்ஸ் பண்ணுறது லாக் என்னக்கா என்னக்கா ஆர்டர் ஆப்ஷன் அதுதான் ஏன்னா டிராவர்சல்னா நீ எல்லா எலிமெண்ட்ஸையும் பார்க்கணும் கரெக்டா உன்னோட ட்ரீல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன் அது பேலன்ஸ்டா இருந்தாலும் சரி ஸ்கியூடா இருந்தாலும் சரி நீ இன்ஆர்டர் ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் என்ன டிராவர்சல் பண்ணாலும் உன் ட்ரீ எப்படி இருந்தாலும் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா என்ன எலிமெண்ட்ஸையும் பார்க்கணும் ஸோ பெஸ்ட் கேஸ் வர்ஸ்ட் கேஸ் ஆவரேஜ் கேஸ் எல்லாமே டிராவர்சலுக்கு ஆஃப் எண்ட் தான் இருக்கும் புரிஞ்சுதா புரியுதுக்கா இதுல லாகின் கதையே வராது ஓகே ஓகே இப்போ இன்சர்ஷன் அண்ட் டிலீஷனுக்கு போலாம் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இன்சர்ட் பண்ண சொல்றாங்க ஒரு எலிமெண்ட்ட ஒரு ட்ரீல இன்சர்ட் பண்றதுக்கா புரியல கேன் யூ ரிப்பீட் லீவ்ஸ்ல இன்சர்ட் பண்றது ரொம்ப நாளி ஆகும்க்கா லீஃப்ல இன்சர்ட் பண்ணனும் கரெக்ட் வெரி குட் லீஃப்ல இன்சர்ட் பண்றது லீஃப்லயும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கலாம் இப்போ இப்படி ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோயேன் இதுவும் ஒரு லீஃப் தான் இதுவும் ஒரு லீஃப் தான் இங்க இன்சர்ட் பண்றது டக்குன்னு முடிஞ்சிரும் இங்க இன்சர்ட் பண்ண சொன்னா ரொம்ப நேரம் ஆகும் கரெக்டா கரெக்ட்டுக்கா சோ இப்ப நம்ம ஒரு ட்ரீல இன்சர்ஷன் பண்ணும்போது ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இப்போ உங்களுக்கு லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுமான்னு கேட்டு போவோம் பைனரி சர்ச் ட்ரீல அப்படி கிடையாது ஒரு ஆர்டர் இருக்கு சின்ன நம்பர்னா லெஃப்ட்ல போனோம் பெரிய நம்பர்னா ரைட்ல போனோம் நம்ம பாக்குறது சாதாரண பைனரி ட்ரீ சோ அதுல ஒவ்வொரு தடவையும் எக்ஸிஸ்டிங் ட்ரீல இருந்து இப்ப நான் ஒரு நம்பர் எடுத்துட்டு வந்தேன்னா ரூட்ல இருந்து லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுமா உங்களுக்குன்னு கேட்பீங்க நான் லெஃப்ட் சொன்னேன்னா இங்க வருவேன் இப்ப இந்த நோடுக்கு சில்ட்ரன் இல்ல சோ நீ இங்க போட்டுடலாம் இங்கேயும் லெஃப்டா ரைட்டான்னு கேட்டு போட்டுடலாம் அப்படி நான் ரைட் சொன்னேன்னா இங்க வருவேன் இங்க இருந்து மறுபடியும் லெஃப்டா ரைட்டான்னு கேட்பேன் சப்போஸ் நான் மறுபடியும் ரைட் சொல்றேன்னு வச்சுக்கோ இங்க வருவேன் இங்க லெஃப்டா ரைட்டான்னு கேட்பேன் மறுபடியும் நான் ரைட் சொல்றேன் இங்க வந்துட்டு இங்க லெஃப்டா ரைட்டான்னு கேட்டுட்டு இப்பவும் நான் ரைட் சொன்னேன்னா இங்க போனோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்கிட்ட கேட்டுதான் போட்டோம் பைனரி ட்ரீல ஸோ சப்போஸிங் என்னோட ட்ரீ வந்து இப்படி செம்ம ஸ்கியூடா இருக்குன்னு வச்சுக்கோ என்ன எலிமெண்ட்ஸும் ஒரே லைன்ல இருக்குன்னா நான் ரைட் போயிட்டு கடைசியில இங்க இன்சர்ட் பண்ணணும் சோ அதுதான் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அங்க வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n வரும் கரெக்டா புரியுதா டிலீஷனும் அதே கதை தான் ரைட் வந்துட்டு கடைசியில இதை டிலீட் பண்ணோம்னா வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இஸ் அ ஸ்கியூட் ட்ரீ இது ரெண்டுத்துக்குமே டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n வரும் ஓகேவா ஓகே இப்போ பெஸ்ட் கேஸ்க்கு வரலாம் இப்போ நான் டேபிள்ல இது வரைக்கும் என்னெல்லாம் ஃபில் பண்ணிருக்கேனோ அதெல்லாம் கிளியரா இருக்கா கிளியர்க்கா சூப்பர் இப்போ வந்து இன்சர்ஷன் பார்க்கலாம் இது delete பெஸ்ட் கேஸ் சினாரியோ என்னது ரூட் இன்சர்ட் பண்றது அது வந்து குட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் சென்ஸ் பட் அது ஒரு தடவை தானே நடக்கும் மத்தபடி லைக் ஜென்ரலா இப்ப நான் ஆர்பிட்ரரியா ரேண்டமா ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணோம்னா என்னோட ட்ரீ இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இட் இஸ் குட் அப்படி இட் இஸ் த பெஸ்ட் கேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சார்ட்டிங்ல பெஸ்ட் கேஸ் வர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம்ல அங்க வந்து இப்போ பெஸ்ட் கேஸ் என்னது உன்னோட அரே ஆல்ரெடி சார்ட்டடா இருக்கு கரெக்டா சோ அது வந்து என்ன அரேவா இருந்தாலும் என்ன நம்பர்ஸா இருந்தாலும் ஜென்ரல் பெஸ்ட் கேஸ் அதுதான் இல்லையா அந்த மாதிரி கேக்குறேன் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உனக்கு புரியும் இப்போ இந்த ட்ரீ எடுத்துக்கிட்டேன்னா இப்படி இருந்துச்சுன்னா வர்ஸ்ட் கேஸ்னு பார்த்தோம் இல்லையா ஆமாவா இல்லையா சோ இப்போ சப்போசிங்
சாரி. இப்படி இருந்துச்சுன்னா இப்ப வந்து இது ஒரு பேலன்ஸ்டு ட்ரீ இல்லையா? சோ இப்ப வந்து என்கிட்ட முதல்ல இந்த ட்ரீ இருந்துச்சு. ஓகேவா? இப்ப வந்து இந்த ட்ரீல என்கிட்ட n எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த ஸ்கியூடு ட்ரீல இதோட ஹைட் எவ்வளோ? ஹைட் வந்து 3 என்னமா? 3 3 இல்ல இல்ல ஜெனரலா கேக்குறேன். n எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த 2 மாதிரி பவர் என்னக்கா ஹைட்டா ஓய் லாக் டு ஐஸ்வர்யா டயக்ராம் பாரு. ஸ்கியூடு ட்ரீ பேலன்ஸ்டு ட்ரீக்கு தான் ஹைட். அது பார்த்தோம்ல எங்க n ஹைட்க்கா n-1 வரும். பட் அப்ராக்சிமேட்டா O of n எடுத்துக்கலாம். கரெக்டா? எல்லாமே ஒரே லைன்ல தானே போடுற ஸ்கியூடு ட்ரீல. ஓகேக்கா புரியுதா இல்லையாமா? புரியுதுக்கா. ஓகே. சோ இப்போ எனக்கு வந்து கடைசியில இன்சர்ட் பண்ணனும்னா நான் n டைம்ஸ் டிராவர்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இங்க வந்து இன்சர்ட் பண்ணனும். ஓகேவா? ஓகேக்கா. பட் அதுவே இந்த ட்ரீக்கு வரலாம். இது ஒரு அளவுக்கு பேலன்ஸ்டு ட்ரீ. சோ இங்க n எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா ஹைட் என்ன வரும்? அப்ராக்சிமேட்டா log n. கரெக்டா? சோ இப்போ வந்து இப்ப ஹைட் இதுக்கு என்ன அர்த்தம்னா இங்க இருந்து இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து log n அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? சோ இப்போ எனக்கு இங்க இன்சர்ட் பண்ணனும்னா நான் log n டைம்ஸ் log n ஸ்டெப்ஸ் டிராவர்ஸ் பண்ணா போதும். புரியுதா? இதுக்கா சோ இங்க பெஸ்ட் கேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் log base 2n. இது வந்து பேலன்ஸ்டு ட்ரீ. சினாரியோ என்னக்கா? பெஸ்ட் கேஸ் பேலன்ஸ்டு ட்ரீ. ஓகேக்கா. டிலீஷனுக்கும் அதேதான். இப்ப நான் வந்து ஸ்கியூடு ட்ரீல பண்ணணும்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை டிலீட் பண்ணணும். which is n levels traverse பண்ணணும். பேலன்ஸ்டு ட்ரீல log n levels traverse பண்ணா போதும். so order of log base 2 of n. புரிஞ்சுதா? புரியுதுக்கா. ஓகே. சோ இப்போ வந்து இது this is for binary tree. அடுத்து நம்ம பார்க்க போறது பைனரி சர்ச் ட்ரீ. மறுபடியும் பெஸ்ட் கேஸ், worst case, insertion, deletion, traversal. நீங்க தான் சொல்லணும். traversal first. tell me. இது சாட்டடா இருக்கு. புரியல. இது சாட்டடா தானக்கா? சாட்டடா என்னது? லெஃப்ட் சைடும் சாட்டடா. நான் வந்து ட்ராவர்சல் பண்ணும் போதுக்கா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அதுக்கப்புறம் ரூட் ரைட் அப்படி பண்றதுனால எனக்கு இன்னால சாட்டடா இருக்கும்க்கா. ட்ராவர்சல் பண்ணா என்னன்னு கேட்டீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி கேக்குறீங்களாக்கா? டைம் காம்ப்ளெக்சிட்டி கேக்குறேன். சாட்டடா இருக்கும் கரெக்ட். இன் ஆர்டர் will be sorted. நான் டைம் காம்ப்ளெக்சிட்டி கேக்குறேன். இதுக்கும் ஆர்டர் ஆஃப் என்னக்கா? இங்க எங்கனாலும் என்ன ட்ரீனாலும் டிராவர்சல் O of n தான். n எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா n எலிமெண்ட்ஸையும் டச் பண்ணி தான் ஆகணும் டிராவர்சல்ல. so it will always be O of n தான். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி. இன்சர்ஷன் டிலீஷன் அகைன் இங்கேயும் அதேதான். worst கேஸ் வந்து இப்போ நான் வந்து ஒரு BST கொடுக்குறேன். 1 2 3 4 5 6. இப்போ இந்த இது எப்படி ட்ரீ எப்படி இருக்கும்? ஸ்கியூட் ட்ரீ. ரைட் ஸ்கியூட். இல்ல 6 5 4 3 2 1 கொடுத்தேன்னா லெஃப்ட் ஸ்கியூட் வரும். கரெக்டா? கரெக்ட்க்கா. சோ இப்போ இங்க ஒரு 7 இன்சர்ட் பண்ணனும்னா நான் n லெவல்ஸ் டிராவர்ஸ் பண்ணனும். இல்ல இந்த 7 delete பண்ணனும்னாலும் நான் n லெவல்ஸ் டிராவர்ஸ் பண்ணனும். கரெக்டா? கரெக்ட்க்கா. சோ இங்கேயும் அதேதான். O of n skewed tree. and tree எப்போ skewed இருக்கும்னா BST ல உங்களோட இன்புட் வந்து சார்ட்டடா இருந்துச்சுன்னா ஒன்னு அசெண்டிங் ஆர்டர் இல்லனா டிசெண்டிங் அல்லது டிசெண்டிங் ஆர்டரா இருந்துச்சுன்னா ட்ரீ வந்து skewed இருக்கும்.
அதே மாதிரி இங்க மத்தபடி பாத்தீங்கன்னா ஆஃப் log n. log base 2n order of log base 2n இது வந்து பேலன்ஸ்டு ட்ரீ. ஓகேவா? ஓகேக்கா. எக்ஸ்பிளனேஷன் அதேதான், இங்க பார்த்த சேம் திங் தான். ஓகேவா? ஸோ தட் இஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ். அடுத்தது ஏரியல் ட்ரீ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பைனரி ட்ரீல ஒரு ஸ்பெஷல் டைப் வந்து பைனரி சர்ச் ட்ரீன்னு பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ பைனரி சர்ச் ட்ரீலயும் ஒரு ஸ்பெஷல் டைப் பார்க்க போறோம், அதுக்கு பேர் தான் ஏவிஎல் ட்ரீ. சோ ஏவிஎல் ட்ரீ என்னதுன்னா பேலன்ஸ்ட் பைனரி சர்ச் ட்ரீ. இதுல பைனரி சர்ச் ட்ரீனா என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். பேலன்ஸ்டு ட்ரீனா என்னன்னு ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கரெக்டா? லெஃப்ட் சப் ட்ரீக்கும் ரைட் சப் ட்ரீக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1 0 இல்லனா 1 இல்லனா -1 தான் இருக்கணும். கரெக்டா? சோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் இருந்துச்சுன்னா it is called an AVL tree. So binary search tree இருக்கணும், at the same time balanced ஆவும் இருக்கணும். So we'll see an example of how to create this. So இதுதான் numbers 12 8 18, இது வந்து 5, 11 17 4 2. ஓகே, சோ இப்போ இன்சர்ட் பண்ணலாம். 12 இதுதான் ரூட். வெரி குட். இப்போ 8 எங்க வரும்? 8 லெஃப்ட்க்கா. லெஃப்ட். இப்போ இது பேலன்ஸ்டா இருக்கா? இருக்குக்கா. ஓகே, அடுத்து 18 எங்க வரும்? ரைட்டுக்கா. பேலன்ஸ்டா இருக்கா? இருக்குக்கா. 5 எங்க வரும்? 12க்கு லெஃப்ட் வரும். அதுக்கப்புறம் 8க்கு சின்னது, அதனால லெஃப்ட்க்கு. வெரி குட். இப்போ பேலன்ஸ்டா இருக்கா? இருக்குக்கா. இருக்கு. சூப்பர். அடுத்தது 11. 11 எங்க வரும்? லெஃப்ட்க்கா. 12க்கு லெஃப்ட் வரும், 8க்கு ரைட். பேலன்ஸ்டா இருக்கா? இருக்குக்கா. வெரி குட். 17 எங்க வரும்? ரைட்டுக்கா. 8க்கு லெஃப்ட். பேலன்ஸ்டா இருக்கா? இருக்கா? எனக்கு இதான் டவுட். 2 - 2 0 தானேக்கா? ஆமா. அப்ப பேலன்ஸ் தானேக்கா? 2 - 2 0 தான் டவுட்டா? நல்ல டவுட். ஆனா யூகேஜில வந்திருக்க வேண்டிய டவுட். பேலன்ஸா இருக்குன்னு சொல்லலாம்லக்கா. 2 - 2 0 வந்துட்டு. see இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து ஒண்ணு -1 இருக்கலாம், இல்ல 0 இருக்கலாம், இல்ல 1 இருக்கலாம். வேற எதுவும் இருக்க கூடாது. அவ்வளவுதான். இண்டிவிஜுவல் ஹைட்ஸ் இந்த பக்கம் 10 லெவல்ஸ், இந்த பக்கம் 10 லெவல்ஸ் கூட இருக்கலாம். the difference should be -1 0 1. அவ்வளவுதான். புரிஞ்சிடுச்சா? புரியுதுக்கா. சோ இப்போ 17 போட்டோமா கடைசியா? சோ பேலன்ஸ்டா இருக்கு. அடுத்து 4 எங்க வரணும்? 4 வந்து லெஃப்ட் சைடு வரணும்க்கா. 8க்கு 12 இருக்கு. இப்ப 5க்கு போறேன். 5க்கு லெஃப்ட். இப்போ பேலன்ஸ்டா இருக்கா? இல்ல, இருங்கக்கா. இருக்குக்கா. உடனே பதில் சொல்லிரணும். 1க்கா, அதனால இருக்கு. 0 இது 0 இது 1 0. சோ 1. இது வந்து 8க்கு இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 1. சோ டிஃபரன்ஸ் 1. இதுக்கு 1 0 1. 12க்கு 1 2 3, இந்த பக்கம் 3 1 2. சோ 1. நீட்டா ஒரு சைடு நீட்டா இருந்தாலே உடனே அன்பேலன்ஸ்டுன்னு அர்த்தம் இல்ல. ஓகேவா? பார்க்கணும். சோ இது பேலன்ஸ்டா தான் இருக்கு. கரெக்டா? கரெக்டா இல்லையாமா? இப்போ அடுத்து இந்த 2 எங்க இன்சர்ட் பண்ணோம்? சொல்லு பாக்குறேன். லெஃப்ட் வரும். 8க்கு லெஃப்ட் வரும். 5க்கு லெஃப்ட் வரணும்க்கா. இப்ப 4க்கு லெஃப்ட்க்கா. இப்போ பேலன்ஸ்டா இருக்கா? இருக்காதுக்கா. சரி, எங்க ஃபர்ஸ்ட் லைக் கீழ இருந்து மேல போகும்போது எங்க அன்பேலன்ஸ்டா இருக்கு? 2 பேலன்ஸ்டா இருக்கா இல்லையா?
2 பேலன்ஸ்க்கா 4 பேலன்ஸ் 5 நாட் பேலன்ஸ். சோ இங்க கரெக்டா இருக்கு, இங்க பிரச்சனை வருதுன்றப்போ இத வந்து ரூட்டா கொண்டு வரணும். இந்த இந்த பார்ட்டுக்கு இந்த பார்ட்ல ஒரு ரொட்டேஷன் பண்ணணும். ரொட்டேஷன் பண்ணும்போது இது ரூட் ஆகுற மாதிரி. சோ இது வந்து ஒரு இது இங்க வரதுனால ரைட் ரொட்டேஷன். ஓகேவா? சோ 12 8 18 17 இப்போ இங்க 4 வந்துரும், 2 இந்த பக்கம் 5 இந்த பக்கம். ஓகேவா? 11 விட்டுட்டீங்க. தேங்க்ஸ். எல்லாம் போட்டேனா? இப்போ பாத்தீங்கன்னா this will be balanced. ஓகேவா? ஓகேக்கா. சோ இதுல வந்து பேசிக்கலி இதுதான், when you find an when it is not balanced ஒன்னு லெஃப்ட் ஆர் ரைட்ல ரொட்டேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து லெஃப்ட்ல இருக்கிறத மேல கொண்டு வரதுனால இது ரைட் ரொட்டேஷன். அதுவே சப்போசிங் இங்க ஒரு 5 6 9 இருக்கு, ரைட்ல இருக்கிறத இந்த பக்கம் லெஃப்ட்ல தள்ளனா இப்படி ஆக்குனீங்கன்னா அதுக்கு பேரு லெஃப்ட் ரொட்டேஷன். ஓகேவா? புரியுதா? புரியுதுக்கா. சோ இதுல வந்து இதுல கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, இப்படி இருந்துச்சுன்னா லெஃப்ட் ரொட்டேஷன், இப்படி இருந்துச்சுன்னா ரைட் ரொட்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட முடியாது. அது நம்ம பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்து தான் தெரியும். இப்போ இந்த கேஸ் கொஞ்சம் சிம்பிளா இருந்துச்சு. பார்த்தோன்னே லெஃப்ட்ல மட்டும் தான் இம்பேலன்ஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சதுனால ஆப்வியஸ்லி ரைட் ரொட்டேஷன் பண்ணிட்டோம். இல்ல ரைட் சைடு மட்டும் அன்பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணிடுவோம். சில கேசஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணி முதல்ல ஒரு லெஃப்ட் ரொட்டேஷன் ட்ரை பண்ணி பேலன்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஆகலைன்னா சரி ஒரு ரைட் ரொட்டேஷன் ட்ரை பண்ணு, இல்ல ஒரு லெஃப்ட் ஃபாலோட் பை இன்னொரு ஒரு ரொட்டேஷன், லெஃப்ட் 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 ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் அந்த மாதிரி மல்டிபிள் ரொட்டேஷன்ஸ் பண்ண வேண்டி இருக்கலாம். அப்பதான் பேலன்ஸ் ஆகும். அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் ஆகும்போதுதான் வரும். இப்படி வந்தாலே நீ பார்த்தோன்னே இந்த ட்ரிக் அப்ளை பண்ணி லெஃப்டா ரைட்டான்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. தட் இஸ் ஒன் திங் ஐ வாண்டட் டு சே. ஓகேவா? வேற என்ன? அல்கோரிதம்ஸ். ஓகே. சரி, இப்போ வந்து ட்ரீக்கு எப்படி அல்கோரிதம்ஸ் எழுதுறதுன்னு கேட்டேன். கரெக்டா? நான் அல்கோரிதம் யாரோ ஒருத்தவங்களுக்கு டெக்ஸ்ட்ல எழுதி அனுப்பியிருந்தேன். உனக்கா சஸ்திகாவான்னு ஞாபகம் இல்ல. ஒரே ஒரு அல்கோரிதம், ட்ரீ அல்கோரிதம்ஸ் யூசுவலா ரிகர்சிவா இருக்கும்னு சொல்லிட்டு ஐ திங்க் இன்ஆர்டர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அனுப்பியிருந்தேன். அது உனக்கா? எனக்கு தான் நினைக்கிறேன். உனக்கு தான் நினைக்கிறேன். உனக்கு இல்லைன்னு எனக்கு தான்க்கா. உனக்கு இருக்குக்கா. தானா? ஓகே ஓகே. இல்ல டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு அதனால கேட்டேன். அவ்வளவுதானோ இஷ்யூ. ஸோ அதான் ட்ரீ வந்து ட்ரீ அல்காரிதம்ஸ் பேசிக்கலி ரிகர்சிவா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நான் வந்து ட்ரீக்கு அல்காரிதம் எழுதி எப்போ எழுதினேன் தெரியுமா? 2024ல இந்த மாதிரி ஏப்ரல் மேல தான் கடைசியா எழுதிருப்பேன். ஸோ 2 வருஷம் ஆச்சு. எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. இப்போ நான் ப்ரிப்பேரும் பண்ணல. ஸோ யூஆர் கோயிங் டு ரைட் டுகெதர் ஒன்லி. ஸோ இப்போ வந்து we will try to write for insertion. So insertion in a tree, normal binary tree. So input என்ன இருக்கும்னா நம்ம கிட்ட root of course கொடுத்திருப்பாங்க. அப்புறம் என்ன நம்பர் இன்புட் பண்ணுமோ அந்த நம்பர், மேபி அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அவுட்புட் வந்து ட்ரீ இன்சர்ட் பண்ணிட்டு ரூட் அதே ரூட் பாயிண்டர் தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்போ வந்து அல்காரிதம். சோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் என்னென்ன? ரூட் நல்லா இருக்க கூடாது. வெரி குட். சோ ரூட் நல் அப்படின்னா ட்ரீ வந்து எம்டின்னு அர்த்தம். கரெக்டா? இஃப் ரூட் இஸ் நல், create a new node. நோட்ல வந்து node டாட் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ உன்னோட ஸ்ட்ரக்ட் நோடோ கிளாஸ் நோடோ ஏதோ ஒண்ணு, அதுல ஒரு எலிமெண்ட்னு ஒண்ணு இருக்கும், நோட் ஸ்டார் லெஃப்ட் இருக்கும்,
நோட் ஸ்டார் ரைட் இருக்கும். ஸோ அந்த எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ரூட் இஸ் ஈக்குவல் டு இந்த நோடு, அவ்வளவுதான். கரெக்டா? புரியுதா? இது ஒன்னும் இல்ல, ஒரு நோட் கிரியேட் பண்றோம், அதுல எக்ஸ் வேல்யூ வைக்கிறோம், அதுதான் ரூட்னு போடுறோம். இப்போ ரூட் வந்து நல் கிடையாது அப்படின்னா, ரூட் இஸ் நாட் நல் அப்படின்னா நம்ம லெஃப்ட் செட் பண்ணுவோம். இல்ல டிராவர்ஸ் அப்படி பண்ண மாட்டோம்ல. ட்ரீல வந்து இப்ப வந்து உனக்கு வந்து லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமான்னு நம்ம வந்து யூசர் கிட்ட கேட்கணும். கரெக்டா? கேட்டு இப்ப நான் லெஃப்ட்னு சொன்னேன்னா இங்க இங்க வந்துட்டு, இங்க எதுவுமே இல்லைன்னா நீ இங்க இன்சர்ட் பண்ணிடணும். இங்க ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னா மறுபடியும் இங்க இருந்து லெஃப்டா ரைட்டான்னு கேட்கணும். சோ நார்மல் ட்ரீல ஒவ்வொரு தடவையும் யூசர் கிட்ட தான் லெஃப்டா ரைட்டான்னு கேட்கணும். கரெக்டா? சோ while root not equal to null. இப்ப ரூட்ன்றது நான் இருக்க நோடு, இது நல்லா இல்லாத வரைக்கும் get left or right as input. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லெஃப்ட்னா 0, ரைட்னா 1 வச்சுட்டு யூசர் 0 or 1 இன்புட் பண்ண சொல்லலாம். ஓகேவா? ஓகேக்கா. புரியுதா நான் சொல்றது? புரியுதுக்கா. if choice is equal to 0, அதாவது லெஃப்ட் சூஸ் பண்ணாங்கன்னா root is equal to maybe root dot left. so ஒரு டவுட், ஒரே ஒரு செகண்ட். இப்போ வந்து இதுல வந்து இந்த ரூட்டோட இத மாத்துறதுக்கு பதிலா இங்க வந்து நம்ம வந்து if நோட் பாயிண்டர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஒன்னும் இல்லை, இப்ப நான் வந்து ஒரே ஒரு பாயிண்டரை வச்சு அடுத்தடுத்து டிராவர்ஸ் பண்ண போறேன். அதனால அதுக்கு ரூட்னு பேர் வச்சா ரூட்ல ஏதாவது சேஞ்ச் ஆயிடும்ன்றதுனால அதுக்கு பதிலா நான் நோட் பாயிண்டர்னு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். என்ன டவுட்? அக்கா இது வந்து இப்ப லெஃப்ட் நம்ம சாய்ஸ் பண்றதை பொறுத்து தான் இன்சர்ட் பண்ணணுமா? லெஃப்ட்ல இன்சர்ட்னா லெஃப்ட், ரைட்ல இன்சர்ட்னா ரைட், அப்படியா? ஆமா, ஒவ்வொரு தடவையும் யூசர் கிட்ட கேட்கிறேன். இப்போ 1 இருக்கு, அடுத்து நான் 2 இன்சர்ட் பண்ணணும்னு சொல்றேன்னா உங்களுக்கு இங்க வேணுமா இங்க வேணுமான்னு கேட்கணும். இப்ப நான் லெஃப்ட் சொன்னா இங்க டைரக்டா இப்ப எதுல நல்ல இருக்கோ அதுல வந்து அந்த நோட மட்டும் வாங்கி அதுல இன்சர்ட் பண்றது கிடையாதா? இப்ப என்ன சொல்றேன்னா லெஃப்ட் ரைட்டையும் ஒரே ப்ரோக்ராம்ல அப்படியே பண்றது. ட்ரீல வந்து யூசுவலா என்ன பண்ணுவோம்னா, இப்ப என்கிட்ட வந்து 1 2 3 4 இருக்குன்னா அத வந்து நான் 1 2 3 4 இப்படியும் பண்ணலாம். 1 2 3 4 எப்படி வேணா பண்ணலாம்ல. இது பைனரி சர்ச் ட்ரீ கிடையாது, ட்ரீ. சோ எப்படி வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். அதனால யூசர் கிட்ட ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கேட்கணும். இப்போ உங்களுக்கு இந்த நோட் வந்து லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா அப்படி கேட்டு கேட்டு தான் பண்ணணும். புரியுதா? சோ இப்ப சாய்ஸ் 0 இருந்துச்சுன்னா என்னோட நோட் பாயிண்டர் வந்து நோட் பாயிண்டர் டாட் லெஃப்ட். அதாவது நான் இங்க இருந்தேன், என்னோட நோட் பாயிண்டர் இங்க இருந்துச்சு, இப்போ இங்க வந்துரும் இந்த லெஃப்ட்டுக்கு. சோ இப்போ வந்து மறுபடியும் இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இன்சர்ஷன் ரூட்டுக்கு பதிலா என்கிட்ட இருந்த நோட் பாயிண்டர் இப்போ நான் எங்க இருக்கனோ அந்த பொசிஷன் அண்ட் அதே எக்ஸ் வச்சு கால் பண்ணணும். இப்போ மறுபடியும் அது ரிகர்சிவா கால் ஆகும்போது இந்த இடத்துல இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்குது, அதனால இங்க அது ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த எக்ஸ்ன்ற நம்பரை போட்டுரும். அதே மாதிரி if choice equal to 1, சேம் ஸ்டோரி, நோட் இஸ் ஈக்குவல் டு நோட் டாட் ரைட் போட்டுருணும். ரிகர்சிவா மறுபடியும் இன்சர்ட் அதே நோட் பாயிண்டர் கமா எக்ஸ். புரிஞ்சுதா? அக்கா சப்போஸ் யூசர் வந்து வெறும் ரைட் சைடா பண்ண சொன்னா அதையும் இதுல பண்ணலாமாக்கா? யூசர் வந்து என்ன சொன்னா ஃபுல்லாவே ரைட் பக்கம் பண்ண சொல்றாரு. அந்த எப்படி பண்ணாலும் இப்போ ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ரூட் வந்து இங்க இதுவாயிடும். செகண்ட் கேஸ்ல நீ ரைட் சொல்ற, இங்க போகும். சோ இங்க நல் எம்டியா இருக்கிறதுனால இங்க வந்துடும். மறுபடியும் ரைட் சொல்றேன்னா மறுபடியும் இங்க நீ இந்த if else நீ எது கால் பண்றியோ அதுதான் போகும். this is a generalized algorithm. நீ என்ன கோட் லைக் எந்த கேஸ் ஆஃப் a ட்ரீ கேட்டாலும் இது வந்து இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியும்.
லாஜிக் ஏன் புரியுதா? யூஸ் பண்றீங்க? என்னம்மா ரிகர்சிவ் புரியல, என்ன கேக்குறேன்னு புரியல. ரிகர்சிவ் ஏன்க்கா யூஸ் பண்றீங்க? ஆனாக்கா நான் ஆ, சாட்ஜிபில கேட்டபோது ரிகர்சிவும் யூஸ் பண்ணலாம், ஐட்டரேட்டிவ் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ட்ரீயே ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது அது ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. நம்ம ரிகர்சிவ் யூஸ் பண்ணா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா சில இடத்துல வந்து ட்ரீக்கு வந்து ரிகர்சிவ் மெத்தட் யூஸ் பண்ணாம ஹைட்டரேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணா சில இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சுக்கா. அதை வந்து ஸ்டாக் வச்சு யூஸ் பண்ணோம் ஐட்டரேட்டிவ் மெத்தட்ல அப்படின்னுச்சு. எக்ஸாம்பிள் கேட்டதுக்கு வந்து இப்ப இது ஒரு லேப்டாப்ல வந்து ஃபைல்டர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபோல்டருக்கு கீழே இன்னொரு சப் ஃபோல்டர், அதுக்குள்ளார ஃபைலு, அப்புறம் அதுல ஒரு ஃபோல்டர், அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு அதுல ஏதாச்சும் பண்றதுக்கு இது வந்து ரிகர்சிவ் மெத்தட்ல யூஸ் ஆகும். ஐட்டரேட்டிவ் மெத்தடுக்கு நான் கேட்டதுக்கு இது ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ்ல வந்து ஒருத்தவங்க பேரா இருக்கும், அதுக்கு ஐட்டரேட்டிவ் மெத்தட் ட்ரீல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சாட்ஜிபிடி ஸ்டூடெண்ட் சொன்னிச்சுக்கா. அட்டெண்டன்ஸ்ல ஹையரார்கி கிடையாது இல்லையா? அக்கா நான் அதையும் கேட்டேன், ஆனா ஆ, அது எனக்கு ஒழுங்கா சொல்லல. இப்ப பரவாயில்ல, அந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணி இருக்குன்னா தட் இஸ் குட் இனஃப் திங்கிங். எனிவேஸ் தட் அது கொடுத்த ஆன்சர் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அக்யூரேட். ஸோ நான் சொல்றேன், இப்போ வந்து அகெயின் அதே இப்ப நான் சொன்ன 1 2 3 4 எக்ஸாம்பிள் தான். இது வந்து ஒரு பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ கிடையாது. ஸோ இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி எப்படி வேணா இருக்கலாம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இல்லையா? ஒரு 2 பவர் சம்திங் சம்திங் காம்பினேஷன்ஸ் இருக்கும். இந்த 4 நம்பரையே நீங்க ஒரு பைனரி ட்ரீல எத்தனை விதமா வேணா போடலாம். சோ இப்ப வந்து நான் ஐட்ரேட்டிவா எழுதுறதா இருந்தேன்னா கரெக்டா எத்தனை எங்க போய் முடியும்னு நமக்கு தெரியணும்ல. ஹைட் எத்தனை வரும், ஒவ்வொரு லெவல்லயும் எத்தனை நோட்ஸ் இருக்கும், அதெல்லாம் எக்ஸாக்டா தெரியணும். அப்பதான் நீ ஒரு ஃபார் லூப் எழுத முடியும். வைல் லூப் வச்சு வேணா எழுதலாம். பட் அதுலயும் அகைன் எங்க போய் ஃபினிஷ் ஆகும்னு உனக்கு தெரியணும் இல்லையா? அது நமக்கு தெரியாதுல்ல. அது தட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். இப்ப ரிகார்சிவா எழுதிட்டேன்னா அதுக்கு நம்ம சொல்லிடுறோம், இது இந்த வயல் இந்த கண்டிஷன் இருக்க வரைக்கும் பண்ணு, இந்த கண்டிஷன் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு. சோ அது அதே வேலையை மறுபடியும் மறுபடியும் அதுக்குள்ள போய் செஞ்சிரும். சோ ஜென்ரலி இப்ப நீ ஒரு ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னாலே எப்படி இருக்கும்னா, இப்போ இப்படி இது ஃபுல்லா ஒரு ட்ரீ. அதுல வந்து நீ இந்த பக்கம் வந்தீனா இதுவா ஒரு ட்ரீ, சப் ட்ரீ. கரெக்டா? அன்னைக்கு பார்த்தோம்ல, ஒரு ட்ரீக்குள்ள ஒரு ட்ரீ. இப்போ ரிகர்ஷனோட கான்செப்டும் அதே தானே, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஃபங்க்ஷன் கால் ஆகுது. So because the tree is structured like that, recursion becomes easier. ஐட்ரேட்டிவ் வச்சு பண்ண முடியும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட். Useful, I don't think so. Anything that you can do iteratively in a tree, you can do it recursively with fewer lines of code. இப்போ நீ ஒரு லிங்க் லிஸ்ட் இன்சர்ஷன் அல்காரிதம் எழுதியிருப்ப, அது இத்தனை லைன் வந்திருக்கு, இதை விட நிறைய லைன்ஸ் போயிருக்கும், இவ்வளவு குட்டியா முடிச்சிருக்காது. இன்னும் இப்போ நான் இப்போ டிராவர்சல் எழுதினேன்னா 3 லைன் தான் அல்காரிதம் இருக்கும். அவ்வளவு சிம்பிள் லிங்க் லிஸ்ட்ல வரவே வராது. ஏன்னா அது ஐட்ரேட்டிவா எழுதுவோம். ரிகர்சிவா பண்றதுனால இங்க 3 லைன்ல லாஜிக் முடிஞ்சிடும், அல்காரிதம் கோடு வாட் எவர். சோ ஐ திங்க் ரிகர்ஷன் இஸ் சிம்பிளர். புரிஞ்சதா? அதனாலதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான். சரி, இப்போ டிலீஷனுக்கு நான் எழுத போறது இல்ல, அப்படியே சொல்லிடுறேன். அதே மாதிரிதான் ரூட்டே நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிலீட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. ரூட் தான் நீங்க டிலீட் பண்ண வேண்டிய நோட் அப்படின்னா லெஃப்ட் 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 ரைட் 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 ஏதாவது ஒரு பக்கம் வந்து அந்த லீஃபையும் ரூட்டையும் ஸ்வாப் பண்ணிட்டு அப்புறம் டிலீட் பண்ணுவீங்க. இல்லைன்னா லெஃப்ட் ரைட் ஏதாவது ஒரு பக்கம் வந்துட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் நோட் அண்ட் தென் யூ ஹாவ் டு ஸ்வாப் இட் வித் லீஃப் அண்ட் டிலீட். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு வந்து டிலீஷனுக்கு அல்காரிதம் யோசிச்சு பார்க்கணும். திஸ் இஸ் யுவர் ஹோம்வொர்க். ட்ரை திஸ் அவுட். தெரியலனா டெக்ஸ்ட் மீ ஆர் நேர்ல மீட் பண்ணும்போது we will discuss. ஓகேவா? ஒரு டவுட். இப்ப இது இப்ப டெலிஷன்னா இப்ப இடையில நான் ஒரு வேல்யூ டெலீட் பண்றேன்னா அந்த வேல்யூ எப்படியாவது நான் ரூட்டா கொண்டு லீஃபா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லீஃபா கொண்டு வரணும். லீஃபா கொண்டு வரணும். இப்போ வந்து அது எப்படிக்கா? இப்ப லெஃப்ட்ல இருக்குன்னு வைங்க, அத டைரக்டா எந்த சைடுனாலும் நான் லீஃபா மாத்தலாமா?
எந்த லீஃபா வேணா மாத்தலாம். இப்போ சப்போஸிங் எனக்கு இந்த 2 delete பண்ணோம்னு வச்சுக்கோயேன். நீ இந்த 4 8 இங்க வந்துட்டு இங்க 2 இங்க 8 போடலாம். இல்ல டைரக்டா இங்க 2 இங்க 5 எப்படி வேணா போடலாம். போட்டுட்டு யூ ஹேவ் delete. நம்ம கன்வீனியன்ஸ் படிதான். ஆனா டெலீட் பண்ணனும்னாலே நான் என்ன பண்ணனும்னா ஸ்வாப் பண்ணி கீழ லீஃபா மாத்திட்டு அத ஒரு லீஃப் ஆக்கிட்டு அந்த லீஃப்ல இருக்க நம்பரை தூக்கி அந்த எங்க இருந்து delete பண்றியோ அங்க போட்டுட்டு அப்புறம் அந்த லீஃபை delete பண்ணு. ஓ லீஃப்ல இருக்கிற வேல்யூ தான் போடணுமா? ஸ்வாப் பண்ணிட்டு வரக்கூடாது. ஸ்வாப் தான். இப்போ எனக்கு வந்து இந்த 2 delete பண்ணனும்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 2 தூக்கி சப்போஸ் இங்க போட்டுட்டு அந்த 8 தூக்கி இங்க போட்டுறேன். சோ ஸ்வாப் ஆயிடுச்சு வேல்யூஸ். இப்போ இந்த ஆனா பேலன்ஸ்ட் இல்லலக்கா. இது வந்து இப்ப 8 மேல இருக்கு அது பேலன்ஸ்ட் அப்படிலாம் இல்ல. ஏன்னா இது சாதாரண ட்ரீ தான். இல்ல இது சாதாரண ட்ரீ. இது பிஎஸ்டி கிடையாது. பைனரி சர்ச் ட்ரீல தான் அந்த பிரச்சனை வரும். சரி. ஓகே. சோ இதல சும்மா ஸ்வாப் பண்ணிட்டு லீஃபை delete பண்ணிடணும். அவ்வளவுதான். ஓகே. அது ஏன் ஸ்வாப் பண்றோம்னா நீ சப்போஸிங் இப்போ இப்போ இங்க இந்த 8 இங்க நான் delete பண்ணனும்னா இத அப்படியே delete பண்ணனா இது கீழ இருக்கிறது எல்லாமே அப்படியே பேரண்ட் இல்லாம தனியா தொங்கும். அது நடக்க கூடாதுன்றதுனால அதுக்கு பதிலா வேற எதையாவது அங்க போட்டு அந்த 8 கீழ கொண்டு வந்துட்டு கீழ இருந்து delete பண்றோம். தட் இஸ் தி ஐடியா. ஓகே. ஓகேவா? சரி இப்போ டிராவர்சலுக்கு ஒரே ஒரு அல்காரிதம் பாத்துறலாம். பார்த்துட்டு we will wind up. So for example in order again node pointer ஏதோ ஒரு node pointer வருது. சோ இப்போ வந்து உங்களுக்கு வந்திருக்கிறது in orderல என்ன லாஜிக்? in orderனா left root right கரெக்டா? சோ இப்போ வந்து நான் ஒரு நோட்ல இருக்கும்போது அதுக்கு லெஃப்ட் இல்ல அப்படின்னா நான் வந்து அந்த நோட பிரிண்ட் பண்ணும். சோ லெஃப்ட் இருக்க வரைக்கும் போயிட்டே இருக்கணும். கரெக்டா? கரெக்ட்டா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செகண்ட் எங்க எழுதி வச்சேன். சோ இப்போ எனக்கு வந்து பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எந்த நோட் பாக்குறனோ அந்த நோட் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ we will start from the root இல்லையா? so if node pointer equal to null அங்க வந்து you have to return. அதாவது எங்கேயோ ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இங்க வர லெஃப்ட் இங்க எதுவுமே இல்லைன்னா மறுபடியும் எங்க இருந்து ஆரம்பிச்சேன்னா அங்கேயே போயிடணும். சோ ரிட்டர்ன். கரெக்டா? புரியுதா இல்லையா? சோ இல்லனா எல்ஸ் வெயிட் அடுத்த பேஜ்ல எழுதுறேன். நீங்க இன்னானத ட்ராவர்சல் பண்றோமா? இன் ஆர்டர் தான். ஆமா. ஏன் என்னாச்சு? ஓகே. எல்ஸ் இப்போ நான் இருக்கிற இடம் நல் கிடையாது. அது ஏதோ ஒரு நோட்ல தான் இருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு லெஃப்ட்ல இருக்க நோடுக்கு போய் அங்க மறுபடியும் டிராவர்ஸ் பண்ணணும். சோ in order of node pointer left அது ஃபுல்லா ரிகர்சிவா போய் டிராவர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எங்கேயோ போயிட்டு எனக்கு வந்த உடனே லெஃப்ட் முடிச்சாச்சு. இப்போ ரூட். சோ பிரிண்ட் node pointer dot element அப்புறம் ரைட்ல போனோம். சோ in order of node pointer dot right அவ்வளவுதான். இது மறுபடியும் ரைட்ல போய் ரிகர்சிவா பண்ணோம். 3 லைன்ஸ்ல டிராவர்சல் முடிச்சாச்சு. இது நீ ஐட்ரேட்டிவா எழுதினீனா tens of linesக்கு போகும் கோட் லாஜிக் whatever. ஆனா பண்ண முடியுமா? முடியும் பண்ண முடியும். பட் ஸ்மார்ட்டா யோசிக்கிறவங்க இதுதான் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் பாசிபிள். ஓகே. கிளியரா? கிளியர்க்கா. ஓகே. வேற ஏதாவது பண்ணனும்னு சொன்னா இல்ல அவ்வளவுதான். சோ ஓகே அப்போ we will finish off. இங்க வந்துட்டு